இந்தியன் சினிமாவில் ட்ரெயினில் எடுத்த சினிமாக்கள் என்னென்ன, ட்ரெயினில் எடுத்த ஹிட்டு ஃபிலிம்ஸ் எல்லாம் சீன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் தினத்தந்தியில் போட்டிருந்தாங்க. அப்போ ரெட்ரோ அப்போ அந்த ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. வேறு ஜப்பு நோக்கி ராணி, இந்த அந்த ட்ரெயின் சாங் ஒன்று இல்லை இந்தியில், அந்த ராஜேஷ் கண்ணா அந்த சாங்லேயும், அந்த சாங்லேருந்து ஷோலேருந்து ட்ரெயினில் என்னென்ன படங்கள் வந்து எல்லாத்தையும் பற்றி போட்டிருந்தாங்க. நான் அப்படியே படிச்சுட்டே வந்தேன். இந்த பக்கம் பார்த்தா பெரிய கட்டம் போட்டு பிதாமகன் அப்படின்னு போட்டு சூர்யா சார், லைலா போர்ஷனு, ஏலம் விடுறது அப்படின்னு சொல்லி பெரிய கட்டம் கட்டி இந்த படம் வந்து அந்த படத்துக்கு அந்த சீனுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்னைக்கு ரெட்ரோ ஷூட்டிங் இருந்துச்சு. ஓகே, இது வந்திருக்கு இன்றைக்கி ஆர்டிக்கல்னு. இது எங்கே பார்த்தீங்க? நான் தான் 2 பேப்பர் படிப்பேன் நான் டெய்லி. இன்றைக்கி போட்டிருக்கு அப்படின்னோடனே நம்ம அவ்வளோ பண்ணோம்ல ப்ளீஸ் பண்ணேன். ஏன்னா அந்த சீனை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷத்தில் எழுதியாச்சு. நான் 20 நிமிஷம். ஓகே, 20 நிமிஷம் தான் எழுதுனது. ஆனால் எங்கள் டைரக்டர் மொத்த சீனும், ஆமாம் மொத்த சீனும், ஏழை விடுறது, வைக்கிறது, போகிறது, ட்ரெயின் நிற்கிறது, வைக்கிறது, அது எல்லாம் மொத்தமே 20 நிமிஷம் தான் எழுதுனது. அங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் சீனு வந்துட்டு நாங்கள் ஒரு 6 நாள் எடுத்தோம். ட்ரெயின்லேயே 6 நாள் எடுத்தோம். அந்த அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனால் தேட்டரில் பிரிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் கிளாப்ஸ் இருந்துச்சு. ஆமாம், அதில் அவரை தெலுங்கு பேச வச்சு, அதை பேச வச்சு, இக்கனை கெழுப்பு அப்படிலாம் நிற்க வச்சு, சாக்கிசான் மாதிரி சண்டையை போட விட்டு, ஏலத்தை விட்டு, அதெல்லாம் நிறையா பண்ணுது. பட்டு அது அப்போ அப்படின்னு நினச்சாரு. ஆமாம் ரொம்ப பண்ணோம்ல அப்போ அப்படின்னாரு. அப்போ அவருக்கு ஒரு ஹாப்பி. அவரோட வெற்றிக்கு நம்ம பக்கத்தில் இருந்திருக்கோம். கண்டிப்பாக. கேப்புங்கிறது நான் உங்களை மறந்தா தான் கேப். அதான் நான் ராஜேஷ் மறந்துட்டேன் தான் கேப். நம்ம சந்திக்கலைங்கிறது கேப் கிடையாது.